தமிழகத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள குமரி மாவட்டத்திலிருந்து 2 நாட்களுக்கு முன்பு புறப்பட்ட சுவாமி விக்கிரகங்கள் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை பகுதியில் 2 மாநில போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையுடன் மன்னர் உடைவாள் கேரள அரசிடம் ஒப்படைப்பு. இந்த விழாவில் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் பங்கேற்றார். கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் பங்கேற்க குமரி மாவட்டம் சுவாமி விக்கிரகங்களான சுசீந்திரம் முன்துதித்த நங்கை அம்மன், குமாரகோவில் முருகன், பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் உள்ளிட்ட சுவாமி விக்கிரகங்கள் நேற்று முன்தினம் சுசீந்திரம் கோவிலிலிருந்து யானை மற்றும் பல்லக்கில் ஊர்வலமாக புறப்பட்டு பத்மநாபபுரம் அரண்மனை வந்தடைந்தது. நேற்றைய தினம் பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து மன்னரின் உடைவாள் மற்றும் சுவாமி விக்கிரகங்களுடன் புறப்பட்டு குழித்துறை பகுதியில் வந்தடைந்த ஊர்வலம் இரவு ஓய்வுக்கு பிறகு காலை குழித்துறை மகாதேவர் கோவிலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் மன்னரின் உடைவாளும் குமரி தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளை பகுதியில் வந்தடைந்தது. அங்கு 2 மாநில போலீசாரின் அணிவகுப்புடன் பாரம்பரிய முறைப்படி தமிழக அரசிடமிருந்து கேரள அரசிடம் உடைவாள் மற்றும் சுவாமி விக்கிரகங்கள் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன், முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் கேரள சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த சுவாமி ஊர்வலத்தை வரவேற்க வழிநெடுகிலும் பக்தர்கள் கூடியிருந்து பூஜைகள் வைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதேபோல இந்த வரலாற்று நிகழ்வை காண குமரி மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான மக்களும் இந்த பகுதியில் குவிந்தனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.